உங்களை ஒருத்தன் குறை சொன்னா காதில் வாங்கக்கூடாது. உன்னை ஒருத்தன் பாராட்டினா புகழ்னா சத்தியமாக காதில் வாங்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணி தொலையாம சரியா பண்ணி தொலையாம இல்லை, பிஸ்னஸ் பண்ணி தொலையாம சரியா பண்ணி தொலையாம, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, 1000 பேர்ல ஒருத்தன் தான் ஜெயிப்பான். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், அவ்வளோதான். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் என்ன மாறணும் அப்படின்னு நீங்க யோசிங்க. அந்த அவமானங்களுக்கான ரிசல்ட்டை நம்மளோட சக்சஸா கொடுக்கலாம். மோர் தென் 1000+ மில்லியனர்ஸ் இதை பத்தி ஒரு சர்வே எடுத்தாங்களாம். அதனால ரிசல்ட் என்ன தெரியுமா? 4 இயர்ஸ் ஆகும். கான்ஃபிடென்ட்டா கம்யூனிகேட் பண்ணி பாருங்க. கான்டாக்ட்ஸ் வரும்னு சொல்லுவேன். கான்டாக்ட்ஸ் தான் பிசினஸ் சக்சஸ். ரெண்டே விஷயம், டவுன் சைசிங், ரெண்டாவது காம்படிட்டிவ். லைஃப்ல ஜெயிக்கணும் 100%. இதை பண்ணா ஜெயிக்கலாம். அதற்கு ஏதாவது ஷூர் ஷார்ட் சக்சஸ் ஏதாவது இருக்கா? 100% இருக்கு. நான் எப்பயுமே என்னோட கிளைண்ட்டை சொல்லுவேன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு 600+ குளோபல் கிளைண்ட்ஸ் எனக்கு. அதில் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், அவ்வளோதான். உன் பிஸ்னஸை தவிர வேற எதை பற்றி எந்த ஒரு டாட்டையும் யோசிக்க. ஐயாவன் என்ன சொல்கிறான், அவனை பற்றி காசிப் சொல்கிறான், ப்ளேம் பண்ணுறான், நீ கடவுள்னு சொன்னாலும் எக்ஸைட் ஆகாத. நீ உன்ன மாதிரி ஒஸ்ட்டு ஒருத்தர் உலகத்திலே கிடையாதுன்னு சொன்னாலும் கோவப்படாது. இது ரெண்டுமே நடக்க போகிறதில்ல. நீ காசிப் பேசாத, காசிப்புள்ள நீ போகாத. சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சேஞ்சுன்றது 2 சேஞ்ச் இருக்கு. ஒன்று நாம மாறுறது, இன்னொன்று நமக்குள்ள இருக்க விஷயங்களை மாத்துறது. இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா சுத்தி இருக்கிற விஷயங்களை மாத்துறது, அதையும் தாண்டி சுத்தி இருக்கிற மனிதர்களை மாத்துறது. சேஞ்ச் தூக்குன்ற நான். ரிஜெக்ட் த பீப்புள், சக்சஸ் சீக்ரெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், ரிஜெக்ட் த பீப்புள். எந்த அளவுக்கு மனிதர்களை நேசிக்கிறோமோ, மனிதர்களை கொண்டாடுறோமோ, மனிதர்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறோமோ, மெயினாக மனிதர்களை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அவன் தான் சீக்கிரம் காண போகும். அதனால முதல்ல இந்த மாற்றம், நான் என்ன மாறணும் அப்படின்னு நீங்க யோசிங்க. நீங்க என்ன மாறணும், என்னென்ன மாற்றங்கள் வந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதற்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. யோசிங்க. எழுதுன பின்னாடி யோசிங்க. யோசிச்சு எழுதுங்க. எழுதிட்டு யோசிங்க. எதெல்லாம் இன்டர்னலா மாற்றணும், எதெல்லாம் எக்ஸ்டர்னலா மாற்றணும். உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை மாற்றணும். சில விஷயங்களுக்கு நீங்க பயப்படலாம், கோவப்படலாம், டென்ஷன் ஆகலாம், ப்ரெஷர் ஆகலாம், ஸ்ட்ரெஸ் ஆகலாம். அதெல்லாம் வேணாம். ரெண்டாவது, என்னென்ன விஷயங்கள் வெளியில மாற்றலாம், வெளி மனிதர்கள்ட்ட மாற்றலாம். சரி, உங்க வீட்டை எப்படி மாற்றலாம், உங்க ஆபீஸ் எப்படி மாற்றலாம், நீங்க யோசிங்க. உங்களுக்கான ஒரு நேரத்தை உருவாக்கி அதுல இதெல்லாம் யோசிச்சா மட்டும்தான் அந்த மாற்றங்கள்ன்றது சாத்தியம். இது எத்தனை சதவீதம் மாற்றம் வரும் அப்படின்னு நினைச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஒரு 10 விஷயத்த மாறணும்னு எழுதுங்க. கண்டிப்பா 3 விஷயத்த 100% சக்சஸ்ஃபுல்லா மாறுவீங்க. அந்த 3 தான் டாப் ப்ரியாரிட்டியா இருக்கும். இந்த மாசம் நான் மாற வேண்டிய விஷயம் 10, அதுல இந்த 3ஐயாவது மாறுவேன். இதை மாறி பாருங்க, வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவீங்க. அதையும் தாண்டி யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்களா, நெகட்டிவ் பேசிட்டாங்களா, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அவமானப்படுத்திட்டாங்களா, அசிங்கப்படுத்திட்டாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ரொம்ப முக்கியம். அதுதான் பேங்க் பேலன்ஸை விட ரொம்ப முக்கியம். அதிக வட்டி கொடுக்குற ஒரு பியூட்டிஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்னா அந்த அவமானங்களை தான் நான் சொல்லுவேன். அதை நினைச்சு பாருங்களேன். கொடுக்குறேன் வட்டிக்கு மேல வட்டி, இந்த தண்டல், இஎல், மீட்டர் வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பது போல அந்த அவமானங்களுக்கான ரிசல்ட்டை நம்மளோட சக்சஸா கொடுக்கலாம். நம்மளோட பணக்காரத்தன்மையா காட்டலாம். அது இருக்கா? சரி, ஒரு அவமானத்தை எத்தனை வருஷத்துல திருப்பி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சா 1 மாசத்துல மாத்தலாம், 1 வருஷத்துல மாத்தலாம், 10 வருஷத்துல மாத்தலாம். இல்ல அவன் சொன்னது உண்மை நிரூபிச்சுட்டு நீங்க செத்து போலாம். உங்க கையில இருக்கு, உங்க மைண்ட்ல இருக்கு. கொஞ்சம் யோசிங்க. நீங்க ரிலாக்ஸா இருக்கிறதாவோ அல்லது என்டர்டைன்மெண்ட்ல இருக்கும் போதோ அல்லது லேசியா இருக்கும் போதோ தள்ளி போடும் போதோ ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைச்சு பாருங்க. இப்படி ஒருத்தன் சொன்னானே, ஒருத்தி சொன்னாலே, என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன கிழிச்சிட்டு இருக்கோம் இங்க அப்படி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க லேசியா இருக்க மாட்டீங்க, நேரத்தை தள்ளி போட மாட்டீங்க, டாஸ்கை ஃபினிஷ் பண்ணுவீங்க, நீங்க சொன்ன வாக்க காப்பாத்துவீங்க, டைம் மேனேஜ்மெண்ட்ல கில்லியா இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணாம யார் பண்ணுவா? அவமானங்களை களையணும் அப்படின்னா, அதை அடிச்சு காலி பண்ணணும் அப்படின்னா நாம 10 மடங்கு பவர்ஃபுல்லா மாறணும். பொதுவா மனிதர்கள் தோத்து போய் திரும்ப ஒரு ரிவெஞ்ச் கேம் எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தாங்களாம். நிறைய பிசினஸ் மேன்ட்ட போய் பேசினாங்களா அதை பத்தி. மோர் தென் 1000+ மில்லியனர்ஸ் இதை பத்தி ஒரு சர்வே எடுத்தாங்களாம். அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? 4 இயர்ஸ் ஆகும். உங்கள் மீது பட்ட அசிங்கங்கள், அவமானங்கள், அந்த அச்சுறுத்தல்கள் அதெல்லாம் நீங்க களைவதற்கு 4 வருடங்கள் ஆகுமா? நீங்கள் தயாரா? 1200 நாட்கள் அந்த அவமானத்தோட வாழ்ந்து சாக போறீங்களா அல்லது அந்த கரையை தொடச்சி ஜெயிக்க போறீங்களா? நீங்க யோசிங்க. புரியுதா? ஒரு சுமையோட வாழ முடியுமா? பாரத்தோட வாழ முடியுமா? அல்ல அது அப்பப்போ வந்துட்டு போதா?
வந்துட்டு போகக்கூடாது, அப்படியே இருக்கணும், அப்படியே உடம்புல இருக்கணும், உடம்புல இருக்கிற மச்சம் மாதிரி இருக்கணும், வெறியா இருக்கணும், பார்க்கும்போது வெறி ஆகணும். அதுக்கு தான் எழுதி வைங்க, சில அஃபர்மேஷன் எழுதி வைங்க. ஆனால் பாசிட்டிவா எழுதி வைங்க. ஒரு நாள் நீங்க ஜெயிப்பீங்க. எவன் உங்களுக்கு என்ன சொன்னானோ அதை மீறி ஜெயிச்சு வேற லெவல்ல வாழ்ந்து காட்டுவீங்க. அதற்கு பேசிக்கா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சரி பண்ணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, அதை கத்துக்குங்க. உங்களை ஒருத்தன் சொன்னா இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு சொன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்கா, நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கலாம், ஆனா ஒரு போட்டித் தேர்வுல ஜெயிக்கணும்னாலோ உள்ளது கம்யூனிகேஷன்ல பிஸ்ஸா இருக்குனாலோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை. சக்சஸ் ஈக்குவல் டு C3 சொல்லுவேன். கான்ஃபிடன்ஸ், கம்யூனிகேஷன், கான்டாக்ட்ஸ், இதுதான் ரா மெட்டீரியல் சக்சஸ்க்கு. கான்ஃபிடென்ட்டா கம்யூனிகேட் பண்ணி பாருங்க, கான்டாக்ட்ஸ் வரும்னு சொல்லுவேன். கான்டாக்ட்ஸ் தான் பிசினஸ் சக்சஸ். அப்ப அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? சரி சொல்லிட்டான்ல, அதை மாற்றுவதற்கு என்ன பண்ணீங்க? அதை யோசிச்சாலும் ஜெயிச்சிருவோம். மனிதர்கள்ட்ட கத்துக்குங்க, மனிதர்கள்ட்ட கத்துங்க. உங்களுடைய கீழே இருக்கவன்ட்ட கத்துங்க, மேல இருக்கவன்ட்ட கத்துங்க, கூட இருக்கவன்ட்ட கத்துங்க, கத்துக்குங்க. அதை விட பெஸ்டா கத்து கொடுங்க. ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த காதுல வாங்கக்கூடாது. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னதுதான். உங்களை ஒருத்தன் குறை சொன்னா காதுல வாங்கக்கூடாது. உன்னை ஒருத்தன் பாராட்டினா புகழ்னா சத்தியமா காதுல வாங்கக்கூடாது. அது குறை சொல்றதை விட மோசம். அது உங்களை நெகட்டிவ் சொல்றதை விட மோசம். உங்களை ஒருத்தனை பாராட்டுறது, அந்த பாராட்டுல மயங்கிட்டீங்க, அது சும்மா இருக்கும், பொய்யா இருக்கும். எந்த ஒரு வார்த்தையும் பொய்யா சொல்லப்பட்டால் 20 மடங்கு திரும்பி அடிக்கும், பூமாராங் மாதிரி வரும். ஒருத்தர் நீங்க பொய் சொன்னீங்கன்னா நீங்க மாட்டுவீங்க. நீங்க ஒருத்தர் ஒரு விஷயத்த தெரியலன்னு நினைச்சு, அவனுக்கு தெரியலன்னு நினைச்சு, உங்க கிளையண்ட்டுக்கோ கஸ்டமருக்கோ தெரியலன்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா மாட்டுவீங்க. என்ன விஷயங்களை உங்களை மனசாட்சி மீதும் மாறி பண்ணீங்க, மீறி பண்ணீங்கன்னா யூனிவர்ஸ் 20 மடங்கு கொடுக்கும். பட் ஒருவேளை நம்ம படுற கஷ்டம் அதனால கூட இருக்கலாம். அதனால யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்தீங்க அதை கொஞ்சம் யோசி. எவன் போனாலும் கண்டுக்காதீங்க. எவன் மனிதர்களை கண்டுக்காதீங்க. எவனும் வர போறது இல்லை. அதான் சொல்றேன், எவனும் வரமாட்டான். அப்படி நினைச்சோம் நம்மளை விட முட்டாள் எவனும் கிடையாது. 2 சக்சஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா? டவுன் சைசிங். தி வேர்ட் கால் டவுன் சைசிங். உங்களோட லிஸ்ட் எடுங்களேன், ஒரு பெருமையும் இல்லை. என்னோட கான்டாக்ட் லிஸ்ட்ல 1000 பேர் இருக்கான், 2000 பேர் இருக்கான், 5000 பேர் இருக்கான். அதெல்லாம் சும்மா. உங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர், இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர், ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், இதெல்லாம் ஃபேக், இதெல்லாம் சும்மா. இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. டவுன் சைஸ் பண்ணுங்க. எந்த கான்டாக்டும் வேணாம். நீங்கள் அதாவது உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களோட முகத்தையும் பார்ப்பதற்கு, உங்க வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னாடி இருக்கவனுக்கு தகுதி வேணும். அந்த மாதிரி தகுதியான மனிதர்கள்ட்ட தான் நீங்க முகம் காட்டணும், பேசணும், உங்க வாய்ஸ் கேட்கணும். அதை விட்டுட்டு சராசரியா இருந்தீங்கன்னா என்னைக்கும் பணக்காரனா முடியாது. சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு டவுன் சைஸ். 2வது காம்படிட். காம்படிட்னா என்ன? போட்டி போடுங்க. யாரோட போட்டி போடணும் தெரியுமா? சிம்பிளா ஒரு டெக்னிக் சொல்லி தரேன் பணக்காரனா வரதுக்கு. நீங்கள் யார மதிக்கிறீங்களோ அவங்க கூட எல்லாம் போட்டி போடுங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில பெரிய ஜாம்பவான் இருக்கார், உங்கள் துறையில் தேர்ந்தெடுங்கள். உங்கள் போட்டியாளர் யார்? நீங்கள் மதிக்கக்கூடிய போட்டியாளர் யார்? உங்களுக்கு மேல இருக்கவன் கீழே இருக்கான் அப்படி கிடையாது. உங்கள்கிட்ட நம்பர் 1 இருக்கான் பாரு, அவன் யாரு? அவனை நீ மதிக்கிறியா? அவனுக்கு எத்திக்ஸ் இருக்கா? அவனை தோற்கடிக்க நீ ஒர்க் பண்ணு. 2 விஷயம், டவுன் சைசிங், 2வது காம்படிட். அடுத்த விஷயம், எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அடுத்தவங்க இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு பெர்ஃபெக்ட்டா நம்ம இருக்கணும். நான் சொல்வேன், ஒன்னை விட மாஸ்டர் எவனும் இருக்க முடியாது. எந்த துறையில இருந்தாலும் சரி, அதை முடிவு பண்ணுங்க. நீங்க ஒரு மாஸ்டர் பீஸ் தெரியுமா? உங்களை யாராலையும் காப்பி அடிக்க முடியாது, இமிட்டேட் பண்ணவே முடியாது, பைரேட் பண்ணவே முடியாது. நீங்க தான். இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, நீங்க தான். அப்ப என்ன மாதிரி இருக்கணும்? ஒவ்வொரு ஸ்ட்ரோக் மாஸ்டர் ஸ்ட்ரோக். கடவுள் வந்து அப்படி தனியா கிரியேட் பண்ணிருக்காரு. 750 கோடி பேர்ல தனியா அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஜொலிக்கிற ஒரு தேவதனா அவனை உருவாக்கி இருக்காரு. பிசினஸ் பண்ணி தொலையாம, சரியா பண்ணி தொலையாம, இல்ல பிசினஸ் பண்ணி தொலையாம, சரியா பண்ணி தொலையாம, கஷ்டப்பட்டு, நம்மளும் கஷ்டப்பட்டு, நம்ம குடும்பத்தையும் கஷ்டப்பட்டு, கடங்காரன் நம்ம கொடுத்த பணம் கொடுத்த எல்லா கடங்காரன், இன்வெஸ்டர் எல்லாரையும், வெண்டார் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு ஒரு விஷயம் தெரியாம தொடர்ந்து அதை செய்யும் போது இன்னும் ரிசல்ட் வேற மாதிரி போகுது. எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் பிசினஸ். அதுவும் நிறைய ஷேர் மார்க்கெட் பத்தி, கமோடிட்டி பத்தி, கரன்சி பத்தி, ஃபாரெக்ஸ் பத்தி. உனக்கு தெரியுமா, உலகத்துல என்ன தவிர எல்லாருக்குமே கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் காயின்ஸ் தெரியும். ஏன்னா இவங்க தான் அந்த கண்டுபிடிச்சதே, அவங்க தான் மார்க்கெட் பண்ண அமெரிக்கனோட இவங்களுக்கு தான் தெரியும். காரணம், இது இத்தனை மடங்கு ஏறும். இடியாட்டிக்கா இருக்கும். வந்து அதாவது நான் ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருப்பேன், ஆனால் என்னை பார்க்க வர்றவங்க என்கிட்ட பேசுறதுலாம் ஃபினான்ஸாக இருக்கும். எனக்கு ஒன்றுமே புரியாது. நான் படித்தது ஃபினான்ஸா, நான் ஒர்க் பண்ணது ஃபினான்ஸா, அப்போ இருக்கிறது ஃபினான்ஸானே தெரியாது. புதுசாக சொல்லுவான், எல்லாமே புதுசாக சொல்லுவான். ஷேர் மார்க்கெட்டை பற்றி, கரன்சி மார்க்கெட் பற்றி, கமோடிட்டி, ஃபாரெக்ஸு, கிரிப்டோ கரன்சி, இதெல்லாம் என்னடா உங்களுக்கு தெரியும்? ஆக்சுவலாக
எதை நம்பி ஓடிட்டு இருக்கீங்க? ஏன் ஏறுதுன்னு நான் ஏறுனா பல வீடியோக்களில் சொல்லிட்டேன். ஏன் ஏறுதுன்னு தெரியாது, ஏன் இறங்குதுன்னு தெரியாது. அதையும் தாண்டி சில மெசேஜ் வரும், சார் இந்த டிப்ஸ் கொடுக்குறவன் யாராவது தெரியுமா? டிப்ஸ் நடுத்தருக்கு வந்தேன் நான். 5 லட்ச ரூபாய்க்கு டிப்ஸ் வாங்கினேன் 15 வருஷம் முன்னாடி. நடுத்தருக்கு வந்த காரணம் இதுதான். முதல்ல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நெகட்டிவா பேச நினைக்காதீங்க. சில சக்சஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு சொல்லித்தரத்துக்கு. நான் ஒன்றும் ஷேர் மார்க்கெட் குரு கிடையாது, சரியா? நான் ஒரு பிசினஸ் குரு. உங்களோட பணத்தை அதான் சிம்பிளா சொல்றேன். 1 லட்ச ரூபா இருக்கா, இப்ப ஒருத்தர் டிப்ஸ் வாங்குறீங்க, அவன் 3 டிப்ஸ் கொடுப்பான்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 2 தான் கொடுப்பாங்க நார்மலா, 3 வச்சுப்போம். உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்தது அப்படின்னா 10% நீங்க இன்ட்ராடே பண்ணலாம்னு வச்சுப்போம், சரியா? அப்ப எவ்வளவு டிப்ஸ் அவர் கொடுப்பாரு? 3 டிப்ஸ் கொடுப்பாரு. அப்ப 3 டிப்ஸ் எவ்வளவு? உன்கிட்ட இருக்கிறதே 10,000. ஒரு டிப்ஸை 2500 ரூபாயிலிருந்து 3000க்கு மேல நீ போடவே கூடாது. இப்ப இந்த இடத்துல கேட்கிறேன், உன்னோட ஸ்டாப் லாஸ் எவ்வளவு? ஸ்டாப் லாஸே ஆகாதா? நீ வாங்கினா ஏறிடணும் இல்ல? 100 ரூபாய்க்கு வாங்க 200 ரூபாய் ஆயிடும், நீக்கே பெரிய ஆள் ஆயிடுவா. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வேற இல்ல, அவர் இடத்த நம்ம பிடிச்சணும் ஒரே நாள். ஒரு டாட்டும் கிடையாது. நீ எவ்வளவு லாஸ் தாங்குவ அதை முதல்ல ஸ்டாப் லாஸ் போடு, அவ்வளவுதான். மொட்டை 1 லட்ச ரூபாய் இருந்தது, 10,000 ரூபாய்க்கு நீ ட்ரேட் பண்ணலாம். 3 டிப்ஸ் 3000 ரூபாய். 3000 ரூபாய் நீ ஸ்டாப் லாஸ் தாங்கும். அந்த 3000 ரூபாய்க்கு தான் போடணும். ப்ராஃபிட் 2000 இருந்து 2500 தான் வைக்கணும். இதுதான் லாஜிக். இப்படி பண்ணினா பிரின்சிபல் இருக்கும். ரெண்டாவது ஒரு சிஸ்டம் இருக்கு. அதெல்லாம் ஷேர் மார்க்கெட் குருக்கள்கிட்ட போய் கத்துக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது, சரியா? ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது வேற விஷயம். டிப்ஸ் யாருக்கு தெரியுமா ஒர்க் அவுட் ஆகும்? நீங்க நல்லா கவனிங்க. இந்தியாவிலே நம்பர் 1 டிப்ஸ் ப்ரொவைடரை பத்தி நான் சொல்றேன். இந்தியாவிலே நம்பர் 1 டிப்ஸ் ப்ரொவைடர். அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுமா? அவன் என்ன பண்ணுவானா, 2 டிப்ஸ் கொடுப்பான் ஒரு நாளைக்கு, ரைட்? அந்த 2 டிப்ஸும் பாத்தீங்கன்னா அதுல எப்பயாவது 2 டிப்ஸும் அடிக்கும், ஒன்னு அடிக்காது. இப்ப ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அது ஸ்டாப் லாஸ் நம்ம போடவும் மாட்டோம். ஸ்டாப் லாஸ் போட்டா ட்ரிகர் ஆயிடும். ஆனா அவன் காட்டுற ஸ்கிரீன்ஷாட், அவன் கொடுத்த மொத்தம் 5, நான் சொல்றது இந்தியாவிலே நம்பர் 1 டிப்ஸ் ப்ரொவைடரை பத்தி பேசிட்டு இருக்கேன். 5 ஸ்கிரீன்ஷாட் போடுவான். அதுல கண்டிப்பா அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சதை போட மாட்டான், சரியா? 4 ஸ்கிரீன்ஷாட் போடுவான். காலையில கொடுத்த அந்த 2 டிப்ஸ் ஒன்னு ட்ரிகர் ஆயிருக்கும், சரியா? ப்ராஃபிட் கட் பண்ணிருப்போம், அதை போடுவான். அவன் மல்டிபிளா போடுவான். அதனால பணம் 55,000 காட்டும். ரெண்டாவது டிப்ஸ் ரெண்டாவது டிப்ஸ் காட்டவே மாட்டான். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும், நம்ம போட மாட்டோம். அது அவன் கொடுத்த ஸ்டாப் லாஸ் போட்டானா நம்ம பாதி பணம் போயிடும். பட் அவன் 3rd, 4th, 5th அவன் ட்ரேட் பண்ற ஸ்கிரீன்ஷாட்டை தூக்கி போடுவான். கண்டிப்பா 5th போடுற ஸ்கிரீன்ஷாட் அவன் அன்னைக்கு சம்பாரிச்சதுல நம்ம கொடுத்தான டிப்ஸ் ட்ரிகர் ஆச்சு பாருங்க, ப்ராஃபிட் அதை விட 5 மடங்கு இருக்கும். நமக்கு ஒரு 20,000 கிடைச்சிருக்கும், அவனுக்கு 1 லட்சம் கிடைச்சிருக்கும். ஆனால் லாஸ் நமக்கு 2 லட்சம் போயிருக்கும், சரியா? இதுதான் லாஜிக். இது நான் சொல்றது இந்தியாவிலே நம்பர் 1 டிப்ஸ் ப்ரொவைடர். பட் அவனுக்கு செமையா கல்லா கட்டிக்கிட்டே இருக்கும். மக்கள் நம்புற வரைக்கும், அதான் சொல்றேன், பேராசை இருக்க வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், ட்ரேடிங்க்கு லாஸ் பண்ணாம ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு பேராசை இருக்கக்கூடாது. இது வேற மாதிரி கொண்டு போகும். அதற்கு இன்னொரு முறை வாய்ப்பு இருந்தா நான் சொல்றேன். முதல்ல பிசினஸை கத்துக்குங்க, அவ்வளவுதான். கத்துக்கிட்டு பண்ணுங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. அது 1 வாரம் 1 மாசம் பாருங்க. யார் பொறுமையா இருக்கும் நம்ம சொல்லுங்க? பொறுமை, பயம், ஆசை. இந்த பயமும் ஆசை தான் காண போகுது. அந்த பொறுமை இருந்து, அதாவது எனக்கு இவ்வளவுதான் வேணும் அப்படின்னும் போது அதுல எடுக்கிறவங்க இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, 1000 பேர்ல ஒருத்தன் தான் ஜெயிப்பான். எவன் பிளைண்டா சொன்னா நம்ம அதை விட இன்னொன்னு தயவு செய்து பண்ணிடக்கூடாது. உங்களோட அக்கௌண்ட் நான் ஹேண்டில் பண்றேன், 70-30, 20-80 ஒரு டாட்டும் அளவு பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணி நான் நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஒரு நாள் 50,000 ப்ராஃபிட் கொடுப்பான், அடுத்த நாள் 5 லட்சம் லாஸ் கொடுப்பான். 20 லட்சம் லாஸ் ஆனா அவன் மட்டும் போயிடுவான். அவனை பிடிக்க முடியாது, எங்க இருக்கானே தெரியாது. இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதீங்க. நீங்களே ஓன் ட்ரேட் பண்ணுங்க, கத்துக்கிட்டு பண்ணுங்க. பட் ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல. ஷேர் மார்க்கெட்டோ கரன்சியோ கமோடிட்டியோ எது வேணா நீங்க பண்ணுங்க, கத்துக்கிட்டு பண்ணுங்க. எக்ஸசிவ் பணத்தை மட்டும் வச்சு பண்ணுங்க. ஒருவேளை பணம் லாஸ் ஆச்சுன்னா நம்ம ஃபேமிலி அஃபெக்ட் ஆகாத மாதிரி பண்ணுங்க. ஓகே, இன்னும் சில விஷயங்களோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். See you on top.